ஹாய் டுடே நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா இந்த ஒரு சைட் கண் பக்கம் வீங்கி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு கண் வருத்தம் தான். ஸோ நான் இவ்வளவு நாளும் போட்ட வீடியோல நீங்க எனக்கு பார்த்துருப்பீங்க ஒரு சைட் கண் மட்டும் எனக்கு சின்னனா இருக்கும் வீங்கிட்டு. ஸோ அதனால நான் அதை பெருசா மெயின் பண்ணல. ஸோ கண் வருத்தம் தானேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் செஞ்சு அந்த கை மருந்தை வச்சே நான் அதை இதாண்டு பார்த்தேன். எனக்கு அது சரியே வரையல. வெயில பார்க்க சரியா ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஸோ இது எந்த ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்கன்னு சொன்னா இது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல். ஏன்னு சொன்னா பிரைவேட்டா மருந்து எடுத்து சரியே வரையல. எனக்கு பிரைவேட்டா ஒரு மருந்து வாங்கி விட்டு எனக்கு கண் சரி வரையல. அப்ப என்ன செஞ்சோம்னு சொன்னா அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பேன் கண்ணுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அதனால இன்றைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம், பிரைவேட் வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி முடிவெடுத்து கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நான் இப்ப என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் முதல் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவர் வந்து என்ன வருத்தம்னு கேட்டுட்டு எழுதி தந்தார். இன்னொரு கண் கண் ஸ்கேன் பண்ற இடத்துக்கு போக சொல்லி அங்கேயும் போய் பார்த்துட்டு காட்டியாச்சு. காட்டினா அவங்க கண்ணுல எனக்கு சின்னனா புண்ணு இருக்கு. அப்படி டாக்டர்கிட்ட போறது வீடியோ எடுக்கலாம் போயிட்டு என்னட்ட சொல்லுக்கு போன் அளவு இல்லை. அதனால ஓகே எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல காட்டி முடிஞ்சிடும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சரியா பசிக்க வலிக்கிட்டு. அதனால கிளிநொச்சியில வந்து ஃபேமஸான ஒரு கடை ஒன்று இருக்கு அம்மாச்சின்னு சொல்லி. அங்க வந்து எல்லா சாப்பாடுமே விலை குறைவாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால வந்து நாங்க போயிட்டு நிறைய சாப்பாடு இருந்தது. அதுல நாங்க போயிட்டு செலக்ட் பண்ணது அப்பமும் இந்த வெயிலுக்கு ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும் போலயே இருந்துச்சு. அதனால நாங்க செலக்ட் பண்ணது வந்து நிறைய ஜூஸ் இருக்குது. இதுல பாருங்க மேங்கோ, லெமன் அண்ட் நிறைய இருக்கு. அதுல நாங்க செலக்ட் பண்ணது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் தான். அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்துட்டோம்.